காலை உணவு திட்டம் என்று அறிவித்து மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 9 ஆண்டு கால சாதனைகளை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சொல்லும் நோக்கில் என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கினார். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து வருகிறார். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தார். அப்பொழுது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கட்டளை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்பாதி உப்பநாற்று கரையில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக சீர்காழி புதிய பேருந்து நிலையம் வரை அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து மக்களுடன் உரையாடிய அவர், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று 3வது முறையாக மீண்டும் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு மட்டுமல்லாமல் காலை உணவும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 2020ஆம் ஆண்டில் போர்ஷன் ஆபியா திட்டத்தை பிரதமர் அறிமுகப்படுத்தினார். தமிழகத்திற்கு மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 1146 கோடி ரூபாய் ஒதுக்கி காலை உணவு திட்டம் நடைபெற்றது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது குழந்தைகளுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு காலை உணவு திட்டம் என பெயர் வைத்திருப்பதாக விமர்சித்தார்.